இது இவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்றதை காட்டுது. பயப்படலாங்க, பயத்தை காட்டக்கூடாது. பயப்படுறது மட்டும் இல்லாமல் பயத்தையும் வெளியில் காட்டுறாங்கன்னா இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். 75 வருஷம் கட்சி நேற்று வந்து விஜயை பார்த்து ஏன் சார் பயப்படும்? அதுதான் திமுகவோட தலையெழுத்து. அது வந்து 75 வருஷம் பாரம்பரியம், தோல்வி வெற்றிகளை பற்றி கவலைப்படாமல் வளர்ந்த இயக்கம், கட்டமைப்பு உள்ள இயக்கம். அவங்க சந்தித்த தோல்விகளையும் வெற்றிகளையும் யாருமே சந்தித்தது கிடையாது. ஒரு விஜயாலலாம் அந்த கட்சி ஒருபோதும் அழியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் அவங்க நடுங்குறாங்கன்றது உண்மை. அதான் பிரச்சனையே. அவங்க நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க உதயநிதிக்கு போட்டியாக விஜயை பார்ப்பதால் தான் பிரச்சனையாக வருது. விஜயா உதயநிதியான்னு வரும்போது விஜய்க்கு இருக்க அட்வான்டேஜ் உதயநிதிக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கலாம், நான் மறுக்கல, இன்னைக்கு இல்லை. அந்த பயம்தான். அடுத்த வாரிசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய உதயநிதி, அடுத்த முதலமைச்சராக வரப்போகிற உதயநிதி, அவருக்கு போட்டியாக விஜய் வருகிறார் என்று தான் திமுக பார்க்கிறது. அந்த கவலை தான் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி என்றால் விஜய் தோற்று போவார். திமுகவுக்கும் உதயநிதிக்கும் போட்டினா விஜய் வெற்றி பெறுவார். இன்றைக்கு இருக்கக்கூடிய உதய் அதனால வரக்கூடிய, அதனால பட் ஒரு 2 வருஷம் பொறுத்து 5 வருஷம் பொறுத்து விஜய் பின்னுக்கு தள்ளப்பட்டு உதயநிதி கூட முன்னுக்கு வரலாம், நான் மறுக்கல.